வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோன்னா 2025 நம்ம இன்னும் நெருக்கத்தில் இருக்கோம். ஒரு 5 months ரஃப்லி. ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த ஜாப் அண்ட் கரியர் அதில் வந்து கவர்மெண்ட் ப்ரொஃபஷனாக இருக்கலாம், ப்ரைவேட் செக்டராக இருக்கலாம், சாஃப்ட்வேர், ஆன்லைன், ஓவர்சீஸ் நிறைய முயற்சியில் இருப்பீங்க. ஃப்ரெஷர் புதுசாக வேலை தேடுறதா இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கலாம். 2025 ஒரு முன்னோட்டம் என்னென்னா, ஜாப் அண்ட் கரியர் அண்ட் ப்ரொஃபஷனில் எப்படி நடக்க போகுது, என்ன செய்யலாம், முன்னாடியே ஏதாவது பிளான் பண்ணலாமா, இல்லை வெயிட் பண்ணி 2025க்கு அப்புறம் நம்ம வந்து அதை வந்து செயல்படுத்தலாமா, இதுதான் வந்து நம்ம வந்து ஓவரால் பார்க்குறோம். கரியரில் நான் வந்து இந்த வாட்டி டோட்டலாக பிரிச்சேன். எப்படின்னா ஃப்ரெஷர், அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் ஆஃப் ஜாப், ஓவர்சி, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர் கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் கன்சல்டன்ட். ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறோம். அதில் எப்படி இருக்குது ஓவராலாங்கிறத நம்ம ரீட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான் இந்த முறை இந்த வீடியோக்குண்டான ஒரு கான்செப்ட். அட்வான்ஸாக நம்ம வந்து 2025 பற்றி கரியரை மட்டும் பார்க்குறோம். தேங்க்யூ. மிதுன ராசி. மிதுனம் வந்து அந்த அஷ்டம சனிலாம் முடிஞ்சு லாஸ்ட் இயர்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். இந்த மாதிரி பரவாயில்ல, ஓரளவுக்கு நிறைய பேர் நல்லா வந்துட்டீங்க. 2025 நீங்கள் வந்து நெருக்கத்தில் இருக்கீங்க. இப்போ உங்களுடைய மைண்டில் என்னென்னா, நம்ம வந்து விட்டதை பிடிக்கணும், எப்படியாவது ஃபைனான்ஷியலாக நல்லா மேலே போகணும், என்னோடய ஜாப் நல்லா இருக்கணும், எனக்கு சேஞ்சஸ் வேணும், ப்ரொமோஷன் வேணும், பிஸ்னஸ் நல்லா போகணும், ஒரு எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கணுன்ற எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக டெவலப் ஆகிட்டே போகுது. அதுக்கேற்ற மாற்றம் நடக்குமான்ற மைண்ட் செட் இருக்கும். 2025 பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் ஆகும் எல்லாமே. மீன்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஒரு ஜாப் தேடுறீங்க. ஒரு ஜாப் தேடும்போது உடனே ஜாப் கிடைச்சிருமான்னு கேட்டால் சாதாரண ஒரு வேலையை முதல்ல கொடுக்குற மாதிரி ஒரு டைம் வரும். இட்ஸ் அன் ஆர்டினரி ஜாப். தட் மீன்ஸ் அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இல்லை ஒரு ஸ்மால் கம்பெனி, அதில் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே வேகமாக உங்கள் வளர்ச்சியோ இல்லை நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கோ சான்ஸ் சூப்பராக வந்துடும் செகண்ட் ஹாஃபில். அப்போ 2025 ஆரம்பத்தில் அப்படியே ஸ்லோவாக தெரியும், அப்புறம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் பெட்டராக வந்துடும். ஒருவேளை ஆல்ரெடி யூஆர் இன் எ ஜாப், ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க, சாஃப்ட்வேரில் இருக்கலாம், எனி ப்ரைவேட் கம்பெனி, எனி டெசிக்னேஷன். அப்போ 2025 நல்ல மாற்றம் வேணும்னு உங்கள் மனசு சொல்லுது. நல்ல மாற்றம் வேணும், நல்ல முன்னேற்றம் வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அது முதல் 6 மாதங்கள் வந்து ஆப்ஷனலாக இருக்குது. கிடைக்கலாம், கிடைக்கிறதுக்கு உங்கள் நேம் லிஸ்ட் வரலாம், இல்லை கொடுத்துறோன்னு சொல்லலாம், கமிட் பண்ணலாம், கொஞ்சம் டிலேவும் நடக்கலாம். அப்புறம் சான்ஸ் இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு ஒரு ஹாசிலேஷன், அப்படியே ஒரு மைண்ட் வந்து ஸ்விங் ஆகும். அந்த மாதிரி ஒரு டைம். பட் செகண்ட் ஹாஃபில் அதே மிதுனம் செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்பொழுது சான்ஸ் நான் வந்து என்னை அடைஞ்சிட்டேன், நான் ப்ரொமோட் ஆகியிருக்கேன், ஸோ எனக்கு வந்து வளர்ச்சி வந்திருக்கு, முன்னேற்றம் கிடச்சிருக்கு, ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, நான் ஒரு நல்ல கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன், சேஞ்சஸ் நடக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் மாறும். இது மிதுனம். அடுத்தது வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக பிளான் பண்ணுறீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து 2025 உங்களுக்கு வந்து சான்ஸ் எப்படி இருக்குது, பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சின்சியராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா பலன்கள் கிடைக்கிற வாய்ப்பு ஆரம்பத்தில் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட மார்ச், ஏப்ரல், மேக்கு அப்புறம் ஸ்பீட் எடுத்துரும். அந்தளவுக்கு நேரம் உங்களுக்கு சாதகமாக துணையாக இருக்கும். அதை நீங்கள் சரிவர பயன்படுத்தி கொள்ளலாம், நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதை கரெக்டாக பாசிட்டிவாக பயன்படுத்தி. அடுத்தது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ஸோ ஆஃபீஸர்ஸ்லாம் எப்படி இருக்கும் மிதுனம்? சேலஞ்சிங்காக இருக்கும். 2025 பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். நீங்கள் செய்கிற வேலை, உங்களுடைய துறை செம்ம சேலஞ்சிங்காக இருக்கும். ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஒரு அனுபவமா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில், என்னுடைய இத்தனை வருஷ சர்வீஸில் நான் இப்படி ஒரு அனுபவத்தை நான் பார்த்ததில்லை. பட் ஆனால் வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் அதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக பார்த்தீங்கன்னா செம்மையாக வளர்ச்சி அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். அது வந்து எனக்கு வேலை பலு கூடுது, அதிகமான வேலையாக இருக்கே, என்ன இவ்வளோ வேலை இருக்கேன்ற மாதிரி நினச்சிங்கன்னா தான் அது உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து வேலை பலு கூடலாம், கொஞ்சம் கூடுதலான ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கலாம், அதிகமான ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம், சூழ்நிலை வரலாம். ஸோ அப்படி ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் கிடைக்கிற மாதிரியான ஒரு டைம். பட் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, அது உங்களுக்கு நிச்சயமான வளர்ச்சிக்குண்டான ஒரு விதை. அது வந்து அடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்குண்டான ஒரு விதை. அதுதான் நான் சொல்ல வரேன். மிதுனம் அந்த மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா, பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஏதோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டுருக்கு, கிராஃப் ஏறுமா மறுபடியும்,
2025 பொறுத்த வரைக்கும் பழையதை விட புதிய ஒரு வாய்ப்புகள், புதிய ஒரு விஷயங்கள் தேடி வரும். புதிய நண்பர்கள், புதிய உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, தொழில் தொடர்புடைய நபர்கள் அறிமுகமாகும். அதன் மூலயமா வரக்கூடிய திடீர் லாபமும் அதிர்ஷ்டமும் அல்லது வாய்ப்பும் உருவாகும். இதெல்லாம் உங்களுக்கு மிதுனத்தில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் உண்டு. ஸ்லோவாக அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். அதாவது நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சது யாருக்குமே தெரியாமல் சைலண்ட்டாக வளர்ச்சி அடைகிற அளவுக்கு நேரம் அப்படி இருக்குது. மிதுனம் சூப்பராக இருக்குது. அதுவும் அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நல்லா பண்ணி நல்லா வைடாக கொண்டு போகலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திங்க், அப்சர்வ், அண்டர்ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு டைம் அது. நெகட்டிவாக இல்லை, பட் ஆனால் பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்குறது சர்வீஸ் அண்ட் கன்சல்டன்சியில் இருக்கிறவங்க எப்படி போகும். சூப்பராக இருக்கும். இதுதான் சர்வீஸ் ஃபீல்ட் தான் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து 2025 நடக்கக்கூடிய ட்ரான்சிஷன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் டோட்டலாக நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, சேவை சம்மந்தப்பட்டது துறையில் இருக்கீங்க அப்படின்னா, சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கீங்கன்னு சொன்னோம்னா, நல்ல பெரிய க்ரோத், ஒரு பெரிய கான்டாக்ட்ஸ், நிறைய வேலையை செஞ்சு நிறைய பணம் பண்ணுறாங்க கூட நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பராக இருக்குது. ஓவராலாகவே மிதுனத்தை பொறுத்த வரைக்கும், மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு 2025 நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. ரொம்ப மெதுவாக இருக்கும், அப்படியே வேகம் எடுக்கும். நீங்கள் மாற்றம் அடைஞ்சதே உங்களால் உணர முடியாத அளவுக்கு அந்த மாற்றங்கள் கிடக்கிறதுக்கு நடக்கும். பட் அது நல்ல பலனாக தான் நம்ம பார்க்கணும். அது பாசிட்டிவாக இருக்கா? டெஃபினட்டாக அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அது ரொம்ப ஒரு மனதுக்கு வந்து ஒரு நம்ம மறுபடியும் ஒரு மேலே ஏற போகிறோம், நம்ம வந்து வளர்ச்சி அடைய போகிறோம், நம்ம கிராஃப் மேலே ஏற போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து உணர்த்த போகுதுன்னு அர்த்தம். வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக 2025 முடிஞ்ச அளவுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தாலும் எப்படி இதை புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, முதல்ல இது லக்னமா ராசியான்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். நான் அதை கிளாரிட்டி கொடுத்துட்றேன். இது முழுக்க முழுக்க ப்ரைமரி அப்படின்னா என்னென்னா லக்னம் தான். லக்னம் தான் உங்களுடைய விதி. அது அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல், அதாவது உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது உங்களுடைய தொழில். உங்களுடைய அடையாளம், நீங்கள் யார், நீங்கள் ஒரு ஆண் அல்லது பெண், உங்களை வந்து நீங்கள் யாருன்னு கேட்டால், நீங்கள் ஒரு மருத்துவர், நீங்கள் ஒரு இன்ஜினியர், நீங்கள் ஒரு வழக்கறிஞர், நீங்கள் ஒரு தொழில் செய்பவர், நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னோம்னா, அது வந்து உங்களுடைய தொழிலை குறிக்கக்கூடியது. ஸோ அதுதான் உங்களுடைய 10வது இடம். அது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய லக்னத்து அடிப்படையில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ராசியுடைய பலனை பார்த்தாலும் அது உங்கள் லக்னமாக கன்வெர்ட் பண்ணி பார்த்துருங்க. சப்போஸ் நீங்கள் மேஷ ராசி பலனை பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேஷ லக்னமாக தான் அது 100% உங்களுக்கு பொருத்தமாக எடுத்துக்கலாம். பட் சப்ஜெக்ட் டு உங்களுடைய ராசி அப்போ இதுக்கு வந்து டம்மியான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் பலன் உண்டு. அது எப்படி அப்படின்னா, உங்களுடைய லக்னத்துக்கு நீங்கள் பலன் பார்க்குறீங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, நீங்கள் செயல்படணும்னு நினைக்கிறீங்க. பட் உங்கள் ராசிக்கும் நேரம் நல்லா இருந்தால் நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அது எந்த தடையும் இல்லாமல் மன நிம்மதியோடு செயல்படுத்துவீங்க. ஸோ செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு ராசி பலன் சரியாக வராத பொழுது மட்டும்தான் மனதளவில் சில குழப்பங்களும் சில தயக்கங்களும் சில தடைகளும் ஏற்படும். அவ்வளோதான் இந்த விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாமே லக்னத்தின் அடிப்படை தான். அதிகமான பலனை நீங்கள் பொருத்தி பார்த்துக்கணும். அடுத்தது வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ரொஃபஷனை பற்றி பேசுறதுனால உங்களோட தசா புக்திலாம் என்ன தசா புக்தின்னு கிளியராக பாருங்கள். அது உங்கள் ஜனன ஜாதகத்துக்கு ரொம்ப யோகமான பொருத்தமான ஒரு தசா புக்தியான்றதையும் கிளியராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இவ்வளோ தான் விஷயம், ரொம்ப சிம்பிள். lifehoroscope.in இந்த சைட் மட்டும் தான் நம்மளுடையது. தொடர்ந்து பாருங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப். எந்த சர்வீஸாக இருந்தாலும் அது ஹாரோஸ்கோப், உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ரிப்போர்ட் ப்ளஸ் அதர் சர்வீசஸ் எல்லாமே lifehoroscope.in இந்த சைட்டு மட்டும் தான் நம்மளுடையது. அதை மட்டும் நீங்கள் லாகின் பண்ணி பயன்படுத்திங்க. டிஸ்பிளேல தெரிகிற நம்பர் மட்டும்தான் எங்களுடைய டீமுடைய நம்பர்ஸ். ஸோ அந்த நம்பரில் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை கால் மூலியமாகவோ இல்லை மெசேஜ் மூலியமாகவோ உங்களுக்கு தேவையான சர்வீஸை நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். இதுதான் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப்புடைய சர்வீஸாக தொடர்ந்து பண்ணுறோம். ஐ திங்க் நம்ம வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம். உங்களுடைய இத்தனை ஆண்டு சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் இந்த 1 மில்லியனை சீக்கிரமாக ரீச் பண்ணி கொடுத்துருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஒருவர்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில் அது பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.